இவளுக்கு புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கான். ஐஷு, ம் என்னங்க? என்னாச்சு? படுத்ததும் தூங்கிருவீங்க. பசிக்குதா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் வேற ஏதாவது வாமிட் வர மாதிரி இருக்கா? அதுவும் இல்ல. ஏதாவது போட்டு யோசிச்சுட்டு இருக்காம நிம்மதியா கண்ண மூடி தூங்குங்க. இந்த மாதிரி நேரத்துல யோசிக்கவும் கூடாது. நான் எத பத்தியும் யோசிக்கல. என்னதான் திரும்பி திரும்பி படுத்தாலும் என்னால தூங்கவே முடியல. ஏன் என்ன பண்ணுது? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இந்த பக்கம் திரும்பி ஒரு சைடா படுத்தா கை வலிக்குது. நேராவும் படுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அத்தை நேரா படுத்தா குழந்தை நெஞ்சுக்கு ஏறிடுமா. இப்படி சொன்னதுல இருந்து அது வேற பயமா இருக்கு. இதுல இப்படிலாம் ஒண்ணு இருக்கா? எனக்கு இத பத்திலாம் ஒண்ணும் தெரியாது. நம்ம ஒண்ணு பண்ணுவோம். நாளைக்கு டாக்டர் கிட்ட போவோம்ல. அவர்கிட்டயே இதுக்கான சஜஷன்லாம் கேட்டுட்டு வந்துடலாம். ம் இத பத்தி எனக்கும் ஒண்ணும் தெரியாது. எப்பவும் போல இருங்கன்னு அந்த டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா எப்பவும் போல இருக்கவே முடியலையே. மனசு எப்ப பாரு திக்கு திக்குன்னு இருக்கு. பயப்படாத ஐஷு. குழந்தை நல்லபடியா இருக்கும். அத பத்திலாம் கவலைப்படாம நிம்மதியா தூங்கு. சரி, அந்த லேப்டாப்ப பட்டு பட்டுன்னு தட்டாம ஓரமா வச்சுட்டு வரீங்களா? இருங்க. ஒரே ஒரு மெயில் அனுப்பிட்டு வந்துடுறேன். ஏய், ரொம்ப ஓவரா பண்ணாதடி. என் கை ஒண்ணும் உன் மேல அழுத்தவே இல்ல. நீங்க அழுத்தலாம் இருந்தாலும் லேசா அழுத்திட்டீங்கன்னா என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல. உனக்கு மட்டும் குழந்தை இல்ல, எனக்கும் தான். அதெல்லாம் சும்மா கை வச்சாலும் ஒண்ணும் ஆகாது. ஆ, நீங்க இப்படி சொல்லிருப்பீங்க. ஆனா எனக்குள்ள பயமா இருக்கு. கை எடுங்க. எடுக்க முடியாது. ம், ஏற்கனவே உங்க குழந்தை வயித்துல தூங்க விட மாட்டேங்கிறான். இதுல நீங்க வேற படுத்தாதீங்க. கை எடுங்க. ஏய், நான் அவங்கிறேன், நீ அவங்கிற. இங்க பாருடி. எப்படியும் எனக்கு பிறக்க போறது பொம்பளை பிள்ளை தான். அதனால அவன்னு சொல்லியே பழகு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ரெண்டுமே பசங்க தான். நீங்க வேணா பாருங்க. ஒண்ணு வெற்றி, இன்னொன்னு மாறன். எப்படிங்க? அழகான தமிழ் பெயர். நேம்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா பொறக்க போறது ரெண்டுமே பெண் குழந்தைங்கும் போது பசங்க நேம் எப்படி வைக்க முடியும்? யோ, உன்னை கொன்றுவேன். எப்ப பார்த்தாலும் இதே சொல்லாதா. எனக்கு ஒரு குழந்தையாவது பையன் வேணும். அதே மாதிரி எனக்கும் ஒரு குழந்தை பொண்ணு வேணும். பாப்போம். நீ நினைக்கிறது நடக்குதா இல்ல நான் நினைக்கிறது நடக்குதான்னு பாத்திரலாம். பாரு பாரு. சரி, என்னத்தையாவது பேசி கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க. எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. உனக்கு தூக்கம் வந்தா தூங்கு. தூக்கம் வருது, ஆனா தூங்க முடியல. பசிக்குது, ஆனா ஒழுங்கா சாப்பிட முடியல. அது ஒண்ணும் இல்லடி பொண்டாட்டி. என் மேல உனக்கு லவ் அதிகமாயிருச்சு. ஆனா இந்த லவ்லாம் பத்தாது. இன்னும் அதிகமா லவ் பண்ணணும். எதுக்கு? ஏற்கனவே லவ் அதிகமானனாலதான் 2 குட்டீஸ் வயித்துல இருக்கு. இன்னும் 2 குட்டீஸ் உருவாகிறதுக்கா? அதுக்கும் நான் ரெடி தான். இன்னும் 2 குட்டீஸ் வளர்ந்து வெளியவே வரல. அடுத்த குழந்தை கடி போடுறீங்களா? ஒழுங்கா படுத்து தூங்குற வழியை பாருங்க. நானும் தூங்குறேன். குட் நைட். ஏய் பொண்டாட்டி. ஏய், உன்னை தாண்டி. அட என்னங்க? ஐ லவ் யூ டி. லவ் ஏன் மேலையா இல்ல உங்க குழந்தை மேலையா? இது என்னடி டவுட்? குழந்தை உண்டானதும் எல்லா பொண்டாட்டிகளும் ஒரே கேள்விதான் கேட்பீங்களா? என்னது என்ன பொண்டாட்டிகளுமா? யோ, அப்ப மொத்தம் உனக்கு எத்தனை பொண்டாட்டியா? அது அது வந்து பொதுவா இப்படித்தானே கேட்பாங்க. அதை வச்சு சொன்னேன். ம் அதானே பார்த்தேன். சரி சரி, காலையில ஹாஸ்பிட்டல் போன ஞாபகம் இருக்குல்ல? வாய் அடிச்சுட்டே இருக்காம தூங்கு. ம் வாங்க அனீஷ், என்ன ப்ராப்ளம்? டாக்டர் மந்த்லி செக்அப். ஓ, உங்க ஒய்ஃப் கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்களா? ஹாய் மேம், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ டாக்டர். உள்ள நர்ஸ் இருக்காங்க. அல்ட்ரா ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் ரிப்போர்ட் பார்த்துட்டு நான் என்ன ஏதுன்னு சொல்றேன். ஓகே டாக்டர். ஏங்க, நீங்களும் உள்ள வாங்க. நான் எதுக்குடி இதுக்கலாம்? இல்ல, எனக்கு தனியா போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். என்னாச்சு அனீஷ்? எனி ப்ராப்ளம்? அது ஒண்ணுமில்ல வினோத். ஸ்கேன் எடுக்கிறதுக்கு என்னையும் கூப்பிடுறான். அதான் யோசிச்சுட்டு நிக்கிறேன். எதுக்கு தயக்கம்? ஸ்கேன் எடுக்கும்போது நீங்களும் உள்ள இருக்கலாம். கூட போயிட்டு வாங்க. ஓ, தேங்க்ஸ் வினோத். டாக்டர், குழந்தை நல்லா இருக்கும்ல? நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுத்துட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்கம்மா. அப்புறம் சொல்றேன். சரிங்க டாக்டர். இந்த குழந்தையோட பிக்சர்லாம் என்னால பார்க்க முடியுமா? அடுத்த ஸ்கேன்ல தான் உங்களுக்கு குழந்தையோட பிக்சர் நல்லா தெரியும். இப்போதைக்கு ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு குழந்தையோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக தான் இந்த ஸ்கேன். ஹார்ட் பீட்டோட சவுண்ட் கேட்கும், கேளுங்க. என்ன சார், கேட்டுட்டா? சிஸ்டர். குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்கும் போதே தெரியுது 2 குழந்தைங்களுமே ஆரோக்கியமா இருக்காங்க. மத்தது எல்லாத்தையும் டாக்டர் சொல்வாரு. சரிங்க சிஸ்டர். ஐஷு, போலாமா? ம் சரிங்க. குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்கும்போது ஒரு புரியாத உணர்வு மனசுக்குள்ள ஏற்படுது. சவுண்ட் ரொம்ப அழகா கேட்டுச்சுல? ஆமாடி. ஒரு செகண்ட் எனக்கு கண்ணே கலங்கிருச்சு. ஐஷு, இந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம லைஃப்ல திரும்ப ரீக்ரியேட் பண்ணிடவே முடியாது. நம்ம வாழ்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிச்சு வாழணும்.
இந்த ஒவ்வொரு நினைவுகளையும் நம்ம லைஃப்ல பத்திரமா வச்சுக்கணும். ம், ஆமாங்க. இது என்னைக்குமே என்னால மறக்க முடியாது. சரி வாங்க, டாக்டர் கிட்ட பேசிட்டு கிளம்பலாம். குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்டு எப்படி ஃபீல் பண்றீங்க? கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு புதுவித சந்தோஷம் ஏற்படுது. சூப்பர்ங்க. குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. 2 பேருமே நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்க. அண்ட் எப்பவும் சொல்றதுதான். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. எங்க டாக்டர் தூங்குறது? என்னால சரியா தூங்கவே முடியல. புரண்டு புரண்டு படுத்துட்டே இருக்கேன். நேரா படுத்தா வேற ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்க. குழந்தையோட ஹார்ட் பீட்டுக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகணுங்கிறதுக்காக ஒரு சைடா சாஞ்சு படுக்க சொல்லுவோம். அதனால நீங்க லெஃப்ட் சைட் படுத்து தூங்குறது நல்லது. அதுக்காக நீங்க அப்படியே தூங்கணும்னு அவசியம் இல்ல. அந்த பக்கம் 10 நிமிஷம், இந்த பக்கம் 10 நிமிஷம்னு மாறி மாறி படுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம், சரிங்க டாக்டர். இந்த டைம்ல ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. வாக்கிங் போங்க. டைம் கிடைக்கும்போது மெடிடேஷன் பண்ணுங்க. அப்புறம் பிரெக்னன்சிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். நீங்க எப்பவும் பதட்டமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நார்மலா இருங்க. ம், சரிங்க டாக்டர். தேங்க் யூ. தேங்க் யூ டாக்டர். வரோம். ஏங்க, பேசிட்டே நடந்ததெல்லாம் ரிப்போர்ட் வாங்க மறந்துட்டு பாருங்க. போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் இருடி. நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ இங்கேயே நில்லு. இல்லன்னா கார்ல போய் உட்காரு. இல்ல, இங்கேயே கொஞ்சம் காத்தோட்டமா தானே இருக்கு. நான் இங்கேயே நிக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி ஓகே இருங்க. இப்ப வந்துடுறேன். குட்டி தங்கம், நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ண வந்திருக்கோம். உங்க அப்பாவை பாரு, ஒரு விஷயத்த கூட சரியா செய்யவே மாட்டாரு. ஸ்கேன் ரிப்போர்ட்டை அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. நீ வெளியே வந்ததும் அவர் காதை பிடிச்சு திருகி அவரை ஒழுங்கா இருக்க சொல்லணும். எதையும் மறக்க கூடாது. அம்மாவை நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லு. என் செல்லம், என் பட்டு. யாரு பெத்த பிள்ளையோ இப்படி தனியா நின்னு உளறிட்டு நிக்குது. ஒருவேளை பைத்தியமா இருக்குமோ? பைத்தியமா இருந்தா இந்த மாதிரி டீசெண்டா ட்ரெஸ் பண்ணாதே. இல்ல காதுல கீது என்னத்தையாவது மாட்டியிருக்கா? ஒன்னத்தையும் காணோம். இந்த காலத்து பிள்ளைங்களாம் ஹெட்செட் அது இதுன்னு என்னத்தையாவது மாட்டிட்டு தனியா போன்ல பேசிட்டு நிக்கும். அந்த மாதிரியும் தெரியலையே. ஏமா போன? பாட்டி, என்னமா நீ ஹாஸ்பிட்டல் வாசல் முன்னாடி நிக்கிட்டு இப்படி தனியா புலம்பிட்டு இருக்க? ஏமா உன் கூட யாரும் வரலையா? எதுவும் பிரச்சனையா சொல்லு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. சும்மா தான் நின்னு பேசிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்ற? சும்மா யாராவது தனியா நின்னு பேசுவாங்களா? அது வந்து பாட்டிமா, முதல் முறையா நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கேனா, அதான் குழந்தைகிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேன். ஓ, அப்படியா சங்கதி? நான் கூட நீ தனியா ஹாஸ்பிட்டல் வாசல்ல நின்னு பேசிட்டு இருந்ததும் பைத்தியம் கீது பிடிச்சிருச்சோன்னு நினைச்சிட்டேன். அதான் கூட யாரும் வரலையான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, நல்லபடியா குழந்தைய பெத்தடு. நீ நல்லா இருப்ப. தேங்க்ஸ் பாட்டி. என்ன ஸ்ட்ரக்சர், என்ன ஒரு அழகு. இவளை பார்த்ததுல இருந்து நம்ம மனசே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. கிடைச்சா நல்லா இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு நினைப்பு இருந்தா குழி தோண்டி புதைச்சிரு. என்னோட மைண்ட் வாய்ஸ் என்ன அவ்வளவு சத்தமாவா கேக்குது? உன் பார்வை சொல்லுது உன் கேவலமான புத்திய. இல்ல பூஜா, இதுக்கு முன்னாடி நான் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஏன் உன்கிட்டயே கூட சதீஷோட பொண்டாட்டி எனக்கு வேணும்னு கூட கேட்டுட்டேன். ஆனா என்னமோ தெரியல, நீ என் வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்குள்ள ஒரு மாற்றம். உன்னோட மாற்றம்லாம் ஏமாற்றமா போயிரும். அதனால மூடிட்டு வந்த வேலையை மட்டும் பார்க்கலாம். ஒரு சான்ஸ் கொடுத்தீனா? என் மனசுல எப்பவும் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இடம். அதை எப்பவும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரி, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நம்ம இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கோம்? அதெல்லாம் சொல்ல முடியாது. நீயே வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோ. உன் வயித்துல இருக்கிற குழந்தை உயிரோட இருந்தா தானே ஆனேஷ் கூட நீ கடைசி வரைக்கும் இருக்க முடியும். முதல்ல அந்த குழந்தைய ஒழிக்கிறேன். எனக்கு ஒரு டவுட். அவளை வேடிக்கை பார்க்கறதுக்காகவா இங்க வந்தேன்? டேய், சும்மா நொய் நொய் பேசிட்டு இருக்காம வேடிக்கை மட்டும் பாரு. அம்மா, உனக்கு நார்மலாவே பேச தெரியாதா? எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்க. உன்கிட்டலாம் என்னால அப்படிதான் பேச முடியும். இல்லைன்னா நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட நெருங்கிட மாட்ட. ரொம்ப கிளவர் தான். ஆனா இந்த சத்தியம் நினைச்சா ஒரு விஷயத்த முடிக்காம விட மாட்டான். டேய், வலியாம கொஞ்சம் திரும்புறியா? உன்னை பார்த்தாலே கடுப்பாகுது. என் நேரம் உன் கூடலாம் சேர்ந்து அவங்கள க்ளோஸ் பண்றதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கேன். ஆனா உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகல. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், எனக்கே புரியுது. ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? டேய், மேடம் சொன்னது இந்த பொண்ணுதான். சரி சரி, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ண. ஏண்டா ஹாஸ்பிட்டல் முன்னாடி நின்னு சிகரெட் குடிக்கிறான்? அறிவில்ல? ஏன் வாயி நான் குடிக்கிறேன், அத கேட்க நீ யாருடா? நோயாளிக வந்து போற இடத்துல இப்படி நின்னு சிகரெட்டை குடிச்சிட்டு நிக்கிறான். கீழே போடுறான். கீழே போட்டா அடுத்த சிகரெட்டை நீ வாங்கி குடுப்பியா? அப்படிலாம் போட முடியாது. போய் உன் வேலையை பாரு. டேய், இப்ப சிகரெட்டை கீழே போட போறியா இல்லையா? சிகரெட்டை கீழே போட சொல்றதுக்கு நீ யாருடா? ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. என்னையும் அடிச்சுட்டல, இன்னைக்கு உன்னை எப்படி இங்க இருந்து ஓட விடுறது மட்டும் பாரு. டேய், தாடி வச்ச தடியா, என்னையும் அடிக்கிறேன்.
டேய் 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 கொய்ய விடுறா. ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம தள்ளி நிக்கிறது தான் நல்லது. டேய் விடுறா. விட போறியா இல்லையா? மொபனே இன்னைக்கு உன் மண்டையை உடைச்சாதானே சரிப்பட்டு வரும். இவரை வேற இன்னும் ஆளு காணுமே. டேய் என் மூஞ்ச அடிச்சு உடைச்சிட்டல. இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோடா. பயந்தாங்கோலி ஓடிட்டான். பேட் எடுத்துட்டு வந்தா பயந்துருவோமா? டேய் அவ வயித்த பார்த்தா கொரட்டா தூக்கி போடு. ஐயோ அம்மா. டேய் டேய் வாங்கிருந்து ஓடி போயிடலாம். ஆஹா, அம்மா வயிறு வலிக்குது. ஏங்க, என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்னங்க? ஐயோ ஐஷு குழந்தை. ஏண்டா உண்மையை சொல்லி நீ நல்லவனா கேட்டவனா? எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. குழந்தைய நினைச்சு பதறான். அவளை கொல்றதுக்காக தானே வந்திருக்கோம். இருந்தாலும் குழந்தைங்க. இவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருக்கான். ஆனா அந்த நல்லவனை வெளியே வரவே விடக்கூடாது. உனக்கு நடந்ததெல்லாம் மறந்து போச்சா என்ன? நீ பிசினஸ்ல உன் படிப்புல எல்லா இடத்துலயும் செகண்டா இருக்கனா அதுக்கு காரணமே அவங்கதான். அது ஞாபகத்துல இருக்குல்ல? என்ன யோசிக்கிறேன்? ஒருவேளை அதெல்லாம் ஞாபகத்துல இல்லன்னா அவளை போய் நீயே காப்பாத்த. இல்ல நீ சொல்றது சரிதான். நான் இத்தனை வருஷமா தோத்துட்டே இருக்கேன்னா அதுக்கு அவங்கதான் காரணம். நல்லா அனுபவிக்கட்டும். ஐஷு ஏய், என்னடி நடந்துச்சு? நீங்க நம்ம குழந்தைய எப்படியாவது காப்பாத்திருங்க. என்னால வயிறு வலி தாங்க முடியல. நம்ம குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வலிக்குதுங்க. எப்படி ஆச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நம்ம குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆக விட மாட்டேன். ஒன்னும் ஆகாது. பயப்படாத. வந்த வேலை சிறப்பா முடிஞ்சிருச்சு. கிளம்பலாமா? இதுக்கு மேல இங்க நின்னுக்கிட்டு இருந்தோம் நிச்சயமா மாட்டிப்போம். கிளம்பலாம். டாக்டர் ஓ மை காட் ஹெவி ப்ளீடிங். அனிஷ் என்னாச்சு? தெரியல டாக்டர். ஏய் என்னாச்சுடி? நான் நின்னுட்டு இருக்கும் போது பக்கத்துல ரெண்டு பேரும் சண்டை போட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கையில இருந்து கட்ட மேல வந்து தெரியாம விழுந்துருச்சு. வினோத் என் குழந்தைக்கு எதுவும் ஆகிறாதுல்ல? நர்ஸ் இமிடியேட்டா இவங்க ஐசி வார்டு கூட்டிட்டு போங்க. அண்ட் ஆக்சிஜன் மாஸ்க் கொடுத்துட்டு குழந்தைக்கு ஹார்ட் பீட் செக் பண்ணிருங்க. ப்ளீடிங் ஓவர் ஆயிருக்கு. அனிஷ் இவங்களுக்கு என்ன பிளட் குரூப்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் டாக்டர். ஓ பாசிட்டிவ். ஓகே நம்ம பிளட் பேங்க்ல இருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க சீக்கிரமா அவங்கள அட்மிட் பண்ணுங்க. எங்க குழந்தைக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? மேடம் வாங்க சார் வாங்க. ஒன்றும் ஆகாதடி. இங்க பாருடி, எனக்கு துணி துவை பாத்திரம் கழுவுன்னு எதையாவது சொன்ன சத்தியமா செய்ய மாட்டேன். வீட்டுல இருந்துதான் இருக்கிறேன். ஒவ்வொரு வேலையா வாங்கி கொள்றேன். உங்களை வேலை வாங்குறதுக்காக வரலங்க. சும்மா உட்காந்து பேசிட்டு போலாமேன்னு வந்தா. ஓ சும்மா உட்காந்து பேசிட்டு போலாமேன்னு வந்தியா? அப்ப எதுக்கு இங்க உட்காந்து பேசிட்டு வாங்க ரூமுக்கு போலாம். அதெல்லாம் முடியாது. கொஞ்ச நாள் பேசி பழகி லவ் பண்ணிட்டு அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். ஏய் இதெல்லாம் போங்காட்டோண்டி. இப்படி எத்தனை முறை என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். அப்படிதான்டா எஸ்கேப் ஆவேன். என்ன பண்ணுவேன்? மகளே என்னை பத்தி உனக்கு தெரியல. ஒரு புடி இருக்கப்படி பிடிச்சேன்னு வையேன் நீ தாங்க மாட்ட. எங்க புடி பார்க்கலாம். நீங்க மட்டும் அப்படி ஏதாவது பண்ணீங்க உடனே அத்தை அப்படின்னு கத்திடுவேன். ஏண்டி உன் புருஷன் பாவம் இல்லையா? கொஞ்சமாவது கருணை காட்டு. கருணை தானே? கிச்சனுக்கு வாங்க எடுத்து காட்டுறேன். கிச்சன்ல அத்தை கருணைக்கிழங்கு 1/4 கிலோ வாங்கி போட்டிருக்காங்க. எடுத்து காட்டவா? ஜோக்கா சிரிப்பே வரல. ஆனா உங்க முகத்தை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதே. எங்க இப்படி இருக்கீங்க? இந்த விஷயத்துக்கு போய் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கலாமா? அவன் இடத்துல இருந்து பார்த்தாதான் அவன் நிலைமை தெரியும். நானும் சின்ன வயசுல இருந்து உன்னை காதலிச்சு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தூக்கி போடவும் முடியாம படா பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் என்ன இப்ப உனக்கு கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இல்லங்க, நீங்க இப்படி கோரியா சொல்றது நல்லா இருக்கு. மேல சொல்லுங்க. சரி பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி ஒரு வழியா உங்ககிட்ட காதல சொன்னா கடைசியில உனக்கும் எனக்கும் நடுவுல பிரச்சனை. அதை முடிச்சுட்டு லவ் பண்ணலான்னு பார்த்தா கல்யாணம் உடனே நடந்துருச்சு. இப்பவாது வாடி லவ் பண்ணலான்னு கூப்பிடுறேன். அதுக்கும் வர மாட்டேங்கிற. லவ் பண்றதுக்கு எதுக்கு ரூமுக்கு வரணும்? இங்க இருந்தே லவ் பண்ணலாம். இங்க இருந்து லவ் பண்ணா லவ் மட்டும்தான் பண்ணிட்டே இருக்க முடியும்.
ஹலோ பாஸ், நான் தான் சொல்றேன்ல, முதல்ல பேசுங்க, அப்புறம் பழகுங்க, அப்புறம் லவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். எல்லாம் என் நேரடி. என்ன பண்றது? சரி சரி, கோச்சுக்காதீங்க பாஸ். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்றேன். நான் என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவியா? பண்றேன். நிஜமா? நிஜமா. ப்ராமிஸா? ம். சத்தியமா? ஐயோ, மூணுக்கும் ஒரே அர்த்தம் தாயா மாங்கா. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்ல, பண்றேன். ம். பெருசா நான் என்னடி கேட்டு போறேன். ஒரே ஒரு முறை சொல்லுங்க, ஒரே ஒரு முறை. ஒரு கிஸ். ம். ஓகே. அப்போ குடுத்துக்கவா? இப்படி பர்மிஷன் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கொடுக்கவே முடியாது. அப்போ உனக்கு ஓகேங்கிற? அட, எத்தனை முறைங்க கேப்பீங்க? ஓகே தான். என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க? கொடுங்க. மொத்தமா கேட்டா மொத்தத்தை மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை ஏமாத்த பாக்குற பாத்தியா? படிப்படியா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா காதலிக்கலாம். ம். இது கூட நல்லா தாண்டி இருக்கு. சரி ஓகே. ரொம்ப சலிச்சுக்கிற மாதிரில இருக்கு. நான் வேணா தள்ளி போயிடவா? ஏய், தள்ளி மட்டும் போனா கொன்றுவேன். இப்பமாவது தான் நீ எனக்கு சான்ஸ் தர. இதெல்லாம் அதையும் நான் இழக்க விரும்பல. ஒரே ஒரு முறை கொடுத்துக்கிறேன். ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மழை என்னாவினியே தேவி ராஜராஜ சோழன் நான். எனையாளும் காதல் தேசம் நீதான். ம், இன்னொரு முறை. அதெல்லாம் முடியாது. அதான் நான் சொல்லிட்டேன்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்க்கலான்னு. அடி பாவி, இதெல்லாம் ரொம்ப ஓவர்றீ. ஒரு முறை கொடுத்துட்டு இப்படி சின்ன பையனை ஏமாத்த கூடாது. யாரு நீங்க? சின்ன பையன்? ஆள் பரவாயில்ல, ஓடி இருந்த சொல்லிட்டேன். சரி, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வந்து எனக்கு துணி மட்டும் மடிச்சு கொடுக்குறீங்களா? அதானே பார்த்தேன். என்னைக்கும் இல்லாம நீயா கிட்ட வரும்போது யோசிச்சடி. ஏண்டி, நீயா வந்து இந்த வேலையை பாருன்னு சொன்னா பார்க்க மாட்டேங்கிறதுக்காக இப்படி கிஸ் கொடுத்து வேலை வாங்க பாக்குற. அப்படி கூட வச்சுக்கோங்க. என்னாலலாம் துணியெல்லாம் மடிச்சு கொடுக்க முடியாது. முடியாது? ஆமா, முடியாது. வேணும்னா அதுக்கு பதிலா நீ கொடுத்த கிஸை நான் திருப்பி கொடுத்துறேன். அடிங்க, ஆள பரவாயில்ல. நீங்க ரெண்டு பேரும் உங்களை மாறி மாறி அப்புறமா கொண்டுக்கோங்க. ஏய், என்னடி இப்படி அவசர அவசரமா ஓடி வர? என்னாச்சு? ரியா, ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போன இடத்துல ஐஷு மேடம்க்கு அடிபட்டுருச்சு. ஐஷு மேடம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஏய், சும்மா விளையாடுறடி. இதுல நான் எதுக்கு போய் விளையாட போறேன்? உண்மையாவே ஐஷு மேடம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. யாரோ கட்டையால அடிச்சிட்டாங்கன்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். கேட்டதுமே இங்கதான் ஓடி வரேன். எருமா, எப்ப நடந்துச்சு? ஃபோன் பண்ணி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? ரொம்ப நேரமா உங்க ரெண்டு பேருக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ரெண்டு பேரும் எடுக்கவே இல்ல. ஃபோன் உள்ள இருக்கு, அதான் கேட்கல. கீர்த்தி, குழந்தைக்கு எதுவும்? அதெல்லாம் எதுவும் தெரியல சார். விஷயம் தெரிஞ்சதும் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன், அவ்வளவுதான். ரியா, ஐஷுக்கும் ஐஷுவோட குழந்தைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. நீங்க வாங்க, ஹாஸ்பிட்டல் போகலாம்.